இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ திரும்பவும் நல்லபடியா குணமாகி பழைய லக்ஷ்மியா நீ வீட்டுக்கு வரணும்னு என் மனசு துடிக்குது. ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து பாரு லக்ஷ்மி. லக்ஷ்மி, நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேல்ல, ரூம்ல நான் எதுவும் சரியா வைக்க மாட்டேன்னு. இன்னையில இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பொருளையும் நான் கரெக்டா வைக்கிறேன். ஈரமான துணிய நான் பெட்ல போட மாட்டேன். உனக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்ல, உனக்கு என் மேல நிறைய கோவம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் அந்த கோவத்தை மொத்தத்தையும் நாம தீர்த்துக்கலாம். என் மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அந்த கோவம் தீர்ற அளவுக்கு நீ தாராளமா என்ன தண்டிக்கலாம். நீ கொடுக்கிற தண்டனையை தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு கண்ணை தர லக்ஷ்மி. உன் மௌனத்தை என்னால தாங்க முடியல. நீ இப்படி அசைவு இல்லாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியல. என் மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் கடைசியில நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ நினைப்ப. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீ கண்ணை திறக்கணும். தயவு செஞ்சு கண்ணை தர லக்ஷ்மி. தயவு செஞ்சு கண்ணை தர லக்ஷ்மி. பிளீஸ் லக்ஷ்மி, எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ணை தர பிளீஸ். மித்ராக்கு இப்போ சடனா என்ன ஆச்சு? அவ ஏன் லக்ஷ்மிக்காக இப்படி வருத்தப்பட்டு இருக்கான்? எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? லக்ஷ்மி, பிளீஸ் லக்ஷ்மி, பிளீஸ்.